கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்ற சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலேயே தான் சிலுவையில் படுகிற பாடுகளை குறித்தும் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்தும் அநேக நேரங்கள் தன்னுடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி தான் பயணிக்கிறதையும் மனுக்குலத்தின் இரட்சிப்பிற்காக தான் அனுப்பப்பட்டு இருக்கிறதையும் ஒவ்வொரு நொடியும் தன்னிலே உணர்ந்து அதனை நோக்கி பயணித்ததை அவருடைய ஊழிய பாதையில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொண்ட அநேக முக்கியமான காரியங்களில் ஒன்றாக கருதப்படுவது சிலுவையை குறித்து இயேசு சொன்ன காரியங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதே போல மார்க்கு 16:24 மத்தேயு 16:24 ஆண்டவர் இதைத்தான் மறுபடியும் சொல்லியிருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே வாழ்க்கையிலே பாடுகள் வருவது என்பதை யாரும் விரும்புவது கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் எளிதாக கிடைக்க வேண்டும் என்கிற மனநிலையை பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டுகிற மனநிலையிலும் மக்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற உபதேசத்தை மட்டுமே அல்லாமல் அவர்கள் பாடுகளையும் பிரச்சனைகளையும் அனுபவிப்பதற்கோ உபத்திரவங்களினூடாக கடந்து செல்வதற்கோ தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்க்க முடியாத கடினமான காரியமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிற காரியம், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு நமக்காக அவர் நம்முடைய பாவங்களை, நாம் சுமக்க வேண்டிய பாவங்களை சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கடந்து போன சிலுவையின் பாதை நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் ஒரு வகையிலே அது கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு பாத்திரவான்களாக மாற அழைக்கப்படுகிறோம். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. ஆகவே அநேக உபத்திரவங்களின் ஊடாக தான் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறார் உலகத்தை, நாமும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் கொடுத்த சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை
ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையான அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்களையும் ஆதாயப்படுத்தி கொண்டு சிலுவை அண்டைக்கு கொண்டு வரப்பட அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்றைக்கும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர சொன்ன இயேசுவை கவனித்து பார்த்து சிலுவையை பின்பற்றி வர அழைக்கப்படுகிறோம். இயேசுவை பின்பற்றி வர அழைக்கப்படுகிறோம். இப்பொழுதும் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்களும் நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிற ஒவ்வொரு பாடுகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்கு வந்து சேரும் வரையிலும் பொறுமையாக எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவரை மற்றவர்களுக்கு நீங்க காட்டி போன நல் வழியை மற்றவர்களுக்கு காட்ட சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக வரும் இரட்சிப்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல கிருபை தந்து வழி நடத்துங்க. சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர சொன்ன இயேசுவை கவனித்து பார்த்து அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.